முதல் ஜெர்மன் பதிப்புக்கு முன்னுரை. இந்நூல் இதன் முதல் பாகத்தை நான் இப்போது பொதுமக்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். 1859 பிரசுரிக்கப்பட்ட ஜர் கிரிட்டிக் டெர் பொலிட்டிஷன் எக்கானமி, அதாவது அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்ற நூலின் தொடர்ச்சியாக அமைகிறது. முதல் பகுதிக்கும் தொடர்ச்சிக்கும் இடையிலான நீண்ட இடைவெளி மீண்டும் மீண்டும் என் வேலையில் குறுக்கிட்ட பல்லாண்டுகால உடல் நலமின்மையின் விளைவேயாகும். அந்த முந்தைய நூலின் சாரம் இந்த பாகத்தின் முதல் 3 அத்தியாயங்களில் தொகுத்தளிக்கப்படுகிறது. இப்படி செய்வது இணைப்பு, பூரணத்துவம் இவற்றின் நிமித்தம் மட்டுமல்ல, கருப்பொருளை முன்வைக்கும் விதமும் செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய நூலில் குறிப்பாக மட்டுமே தெரிவிக்கப்பட்ட பல விவரங்கள் இங்கே சூழ்நிலைகள் இடமளிக்கும் அளவுக்கு இன்னும் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மாறாக அங்கே முழுமையாக விவரிக்கப்பட்ட விவரங்கள் இந்த பாகத்தில் சுருக்கமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளன. மதிப்பு, பணம் இவை பற்றிய தத்துவங்களின் வரலாறு தொடர்பான பிரிவுகள் இப்போது முழுமையாக கைவிடப்பட்டிருப்பது மெய்தான். ஆயினும் முந்தைய நூலின் வாசகர் அந்த தத்துவங்களின் வரலாறு தொடர்பாக கூடுதலாய் படிக்கத்தக்க நூல்களின் விவரத்தை முதல் அத்தியாயத்துக்கான குறிப்புகளில் காணலாம். தொடக்கம் என்றாலே இடர்பாடுதான். இது எல்லா விஞ்ஞானங்களுக்கும் பொருந்தும். ஆகவே முதல் அத்தியாயத்தை குறிப்பாக சரக்குகளின், அதாவது கமாடிட்டிஸ் பகுப்பாய்வை கொண்டுள்ள பிரிவை புரிந்து கொள்வது மிகவும் இடர்பாடானது. இன்னும் குறிப்பாக மதிப்பின் சாரம், அதாவது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ, மதிப்பின் பருமன், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வேல்யூ, இவற்றின் பகுப்பாய்வு தொடர்பான பகுதியை கூடுமான அளவுக்கு ஜனரஞ்சகமாக்கியுள்ளேன். மதிப்பு வடிவம், அதன் முழு வளர்ச்சியடைந்த உருவம் பணவடிவமாகும் தொடக்க நிலைக்கு உரியது, மிகவும் சாமானியமானது. ஆயினும் மனித உள்ளம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக அதனை புரிந்து கொள்வதற்கு செய்த முயற்சி பலிக்கவில்லை. ஆனால் பலவும் இணைந்து பன்மடங்கு சிக்கலாயுள்ள வடிவங்களின் பகுப்பாய்வில் வெற்றி நெருங்கியாவது வந்துள்ளது. ஏனெனில் உடலை ஓர் அங்கக முழுமையாக பயில்வது அந்த உடலின் உயிரணுக்களை பயில்வதை காட்டிலும் சுலபமானது. மேலும் பொருளாதார வடிவங்களின் பகுப்பாய்வில் நுண்பெருக்காடிகளோ இரசாயன ஆய்வுப் பொருட்களோ பயன்படுவதில்லை. இவற்றுக்கு பதில் சூக்குமப்படுத்தும் ஆய்வு முறையின், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் சக்தி பயன்பட்டாக வேண்டும். ஆனால் முதலாளித்துவ சமுதாயத்தில் உழைப்பினது உற்பத்தி பொருளின் சரக்கு வடிவம் அல்லது சரக்கின் மதிப்பு வடிவம் பொருளாதார உயிரணு வடிவமாகும். மேம்போக்காக பார்ப்பவருக்கு இந்த வடிவங்களின் பகுப்பாய்வு மிக நுண்ணிய விவரங்களை பற்றியதாக தோன்றுகிறது. அது உண்மையிலேயே நுண்ணிய விவரங்களை பற்றியதுதான். ஆனால் நுண்பெருக்காடி கூராய்வில் ஆராயப்படுகின்றவற்றின் வகைப்பட்டவையே அவை. ஆகவே மதிப்பு வடிவம் பற்றிய பிரிவை தவிர்த்து இப்புத்தகம் கடினமானதென்று குற்றஞ்சாட்ட முடியாது. புதியதொன்றை கற்றுக்கொள்ளவும் ஆகவே சுயமாக சிந்திக்கவும் சித்தமாயுள்ள வாசகரையே நான் மனதில் கொண்டுள்ளேன். பௌதீக புலப்பாடுகள், அதாவது ஃபிசிக்கல் ஃபெனாமினா மிகவும் இனமாதிரியான வடிவத்திலும் குறுக்கீடுகளின் தாக்கம் இல்லாமலும் நேரிடும் இடங்களில் பௌதீக அறிஞர் அவற்றை கண்டறிகிறார், அல்லது சாத்தியமான போதெல்லாம் புலப்பாடு இயல்பான தன்மையில் நிகழ்வதை உறுதி செய்யும் நிலைமைகளில் பரிசோதனைகளை நடத்துகிறார். இந்த நூலில் நான் முதலாளித்துவ பொருளுற்பத்தியை முறையையும் அந்த முறைக்குரிய உற்பத்தி, பரிவர்த்தனை இவற்றின் நிலைமைகளையும் ஆராய வேண்டியுள்ளது. இதுவரை அவற்றின் தூய எடுத்துக்காட்டுக்குரிய நிலைக்களன் இங்கிலாந்தே. எனது தத்துவ கருத்துக்களின் வளர்ச்சியில் பிரதான எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து பயன்படுவதற்கு இதுவே காரணம். ஆயினும் ஜெர்மானிய வாசகர் ஆங்கிலேய தொழில்துறை, வேளாண்மை துறை தொழிலாளர்களின் நிலைமையை கண்டு இகழ்ச்சியுடன் முகம் சுளிப்பாரேயானால், அல்லது ஜெர்மனியில் நிலைமை அவ்வளவு மோசமில்லை என்று நன்னம்பிக்கையுடன் ஆறுதலை அடைவாரானால் திட்டவட்டமாக அவருக்கு சொல்லுகிறேன். சாராம்சத்தில் முதலாளித்துவ பொருளுற்பத்தியின் இயற்கையான விதிகளிலிருந்து விளைகின்ற சமூக பகைமைகளின் வளர்ச்சியில் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலை பற்றியதன்று பிரச்சனை, இந்த விதிகளை பற்றியதே. தவிர்க்க முடியாத முடிவுகளை நோக்கி
வலுக்கட்டாயமான அவசியத்துடன் செயல்படுகிற இந்த போக்குகளை பற்றியதே பிரச்சனை. குறைவான தொழில் வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு அதன் எதிர்காலத்தின் பிரதிபிம்பத்தையே அதிகம் தொழில் வளர்ச்சி அடைந்த நாடு காட்டுகிறது. ஆனால் இது மட்டுமன்று. ஜெர்மானியர்கள் மத்தியில் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முழு அளவில் ஸ்வீகரிக்கப்பட்டுள்ள உதாரணமாக முறையான தொழிற்சாலைகளில் நடப்பு நிலைமை இங்கிலாந்தில் இருப்பதை விட படுமோசமாக உள்ளது. ஏனெனில் எதிர்நிறையாகிய தொழிற்சாலை சட்டங்கள், அதாவது ஃபேக்டரிஸ் ஆக்ட்ஸ் அங்கில்லை. மற்றெல்லா துறைகளிலும் நாம் கண்டத்தைச் சேர்ந்த மேற்கு ஐரோப்பாவின் மீதப்பகுதி முழுவதையும் போலவே முதலாளித்துவ பொருள் உற்பத்தியின் வளர்ச்சியால் மட்டுமின்றி அந்த வளர்ச்சியின் அரைகுறை நிலையினாலும் அவதிப்படுகிறோம். நவீன கால தீமைகளோடு கூடவே காலத்துக்கொவ்வாத சமூக அரசியல் முறைகளை தவிர்க்க முடியாதபடி உடன்கொணரும் பழமைப்பட்ட உற்பத்தி முறைகளின் முனைப்பொழிந்த மீத மிச்சத்திலிருந்து மரபுரிமையாய் வந்த கேடுகளின் முழு வரிசையும் நம்மை வருத்துகிறது. வாழ்பவற்றால் மட்டுமின்றி மாண்டவற்றாலும் அவதிப்படுகிறோம். இங்கிலாந்துடன் ஒப்புமிடத்து ஜெர்மனியிலும் கண்டத்தைச் சேர்ந்த மேற்கு ஐரோப்பாவின் மீத பகுதியிலும் சமூக புள்ளி விவரங்கள் மோசமாக தொகுக்கப்படுகின்றன. ஆனால் திரைமறைவில் உள்ள மெடூசா தலை சற்றேனும் நம் கண்ணீர் படுமளவுக்காவது அவை திரையை விலக்குகின்றன. இங்கிலாந்தில் போலவே நமது அரசாங்கங்களும் நாடாளுமன்றங்களும் பொருளாதார நிலைமைகள் பற்றிய விசாரணை ஆணையங்களை, அதாவது கமிஷன்ஸ் ஆஃப் இன்கொயரி, அப்போதைக்கப்போது நியமித்தால் உண்மையை கண்டறிவதற்கு அதேபோல் பூரண அதிகாரங்கள் உடையவையாக இந்த ஆணையங்கள் இருந்தால் ஆங்கிலேய தொழிற்சாலை ஆய்வாளர்கள், அதாவது ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், பொது சுகாதாரம் பற்றிய அந்நாட்டு மருத்துவ தகவலாளர்கள், பெண்களும் குழந்தைகளும் சுரண்டப்படுவது, வீட்டு வசதி, உணவு இவை பற்றிய அந்நாட்டு விசாரணை ஆணையர்கள் ஆகியோரைப் போலவே தகுதியுள்ளவர்களும் ஒருதலை சார்பு, முகதாட்சண்யம் ஆகிய கேடுகள் இல்லாதவர்களுமான மனிதர்கள் இந்த காரியத்துக்காக நமக்கு கிடைப்பது சாத்தியமானால் உள்நாட்டு நிலைமை நம்மை திடுக்கிடச் செய்யும். தான் வேட்டையாடிய வேதாளங்கள் தன்னை பார்க்காதபடி பெர்சியஸ் மாயாஜால குல்லாயை அணிந்து கொண்டான். வேதாளங்கள் எதுவும் இல்லை என்று பொய்யாக நம்பும் பொருட்டு கண்ணையும் காதையும் மறைக்கும்படியாக நாமும் மாயாஜால குல்லாயை இழுத்துவிட்டு கொள்கிறோம். இது தொடர்பாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். 18வது நூற்றாண்டில் அமெரிக்க சுதந்திர போர் ஐரோப்பிய நடுத்தர வர்க்கத்திற்கு சங்கநாதம் எழுப்பியது போலவே 19வது நூற்றாண்டில் அமெரிக்க உள்நாட்டு போர் ஐரோப்பிய தொழிலாளி வர்க்கத்திற்கு சங்கநாதம் எழுப்பியது. இங்கிலாந்தில் சமூக நசிவின் போக்கு எளிதில் புலனாகும் விதத்தில் உள்ளது. அது குறிப்பிட்ட கட்டத்தை அடைந்ததும் கண்டத்தில் பிரதிபலித்தாக வேண்டும். அங்கே தொழிலாளி வர்க்கத்தின் வளர்ச்சி நிலைக்கேற்ப மேலும் மிருகத்தனமாய் அல்லது மேலும் மனிதத்தன்மையுள்ளதாய் அது வடிவெடுக்கும். எனவே தொழிலாளி வர்க்கத்தின் தடையற்ற வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள சட்ட வழியில் அகற்றத்தக்க இடையூறுகள் அனைத்தையும் அகற்றுமாறு இப்போதைக்கு ஆளும் வர்க்கங்களாயிருக்கும் வர்க்கங்களுக்கு உயரிய நோக்கங்கள் அல்லாமல் அவற்றின் மிக முக்கிய சொந்த நலன்களே கட்டளையிடுகின்றன. இதற்காகவும் இதர காரணங்களுக்காகவும் நான் இந்த புத்தகத்தில் ஆங்கிலேய தொழிற்சாலை சட்ட நெறியின் வரலாறு, விவரங்கள், விளைவுகள் ஆகியவற்றுக்கு இவ்வளவு நிறைய இடம் ஒதுக்கியுள்ளேன். ஒரு நாடு பிற நாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஒரு சமுதாயம் தனது இயக்கத்தின் இயற்கையான விதிகளை கண்டுபிடிப்பதற்கான சரியான சுவட்டில் அடி வைத்துவிட்ட போதும் கூட நவீன கால சமுதாயத்தின் பொருளாதார இயக்க விதியை பட்டவர்த்தனமாக்கி காட்டுவதே இந்த நூலின் இறுதி நோக்கம். தனது இயல்பான வளர்ச்சியின் அடுத்தடுத்த கட்டங்கள் எழுப்பும் தடைகளை துணிச்சல் மிக்க பாய்ச்சல்கள் மூலம் கடந்துவிடவோ சட்ட நெறிகள் மூலம் அகற்றிவிடவோ முடியாது. ஆனால் அது பிரசவ வேதனைகளை குறுக்கிக் கொள்ளவும் குறைத்து கொள்ளவும் முடியும். தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாதென்பதற்காக ஒரு வார்த்தை. முதலாளியையும் நிலக்கிழாரையும் எந்த விதத்திலும் கண்கவர் வண்ணத்தில் நான் சித்தரிக்கவில்லை. ஆனால் தனியாட்கள் இங்கே குறிக்கப்படுவது அவர்கள் பொருளாதார இனங்களின் அவதாரங்களாக குறிப்பிட்ட வர்க்க உறவுகள், வர்க்க நலன்கள் இவற்றின் ஆளுருவங்களாக இருக்கிற அளவில் மட்டுமே.
சமுதாயத்தினது பொருளாதார அமைப்பின் பரிணாமத்தை இயற்கை வரலாற்று நிகழ்முறையாக கருதுகிற எனது கண்ணோட்டம் வேறு எந்த கண்ணோட்டத்தை விடவும் குறைவாகவே தனியாள் சமூக வழியில் எந்த உறவுகளால் ஆட்டிப்படைக்கப்படுகிறாரோ அவர் எவ்வளவுதான் தன்னை அகவயமாக அவற்றுக்கு மேம்பட்டவராக்கி கொண்டாலும் சரி, அந்த உறவுகளுக்கு பொறுப்பாளியாக அவரை ஆக்க முடியும். அரசியல் பொருளாதாரத்துறையில் சுதந்திர விஞ்ஞான ஆராய்ச்சி சந்திப்பது மற்றெல்லா துறைகளிலும் சந்திக்கிற எதிரிகளை மட்டுமன்று, அது ஆராய்கிற பொருளின் விசேஷ தன்மையானது மானுட நெஞ்சத்தின் மிக உக்கிரமான, இழிவான, குரோதமான உணர்ச்சிகளை, தனிநலனின் ஆவேசங்களை யுத்த களத்துக்குள் எதிரிகளாக வரவழைக்கிறது. உதாரணமாக, ஆங்கிலேய அங்கீகார திருச்சபையானது தனது 39 விதிகளில் 38 மீதான தாக்குதலை மன்னித்தாலும் மன்னிக்குமே தவிர, தனது வருமானத்தில் 39 ஒரு பங்கின் மீதான தாக்குதலை மன்னிக்கவே மன்னிக்காது. இப்போதெல்லாம் நிலவுகிற சொத்துறவுகளை குற்ற விமர்சனம் செய்யும் செயலுடன் ஒப்புமிடத்து நாத்திகமே கூட சிறு குற்றம்தான். ஆயினும் சந்தேகத்திற்கிடமற்ற ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களில் பிரசுரிக்கப்பட்ட பின்வரும் நீல புத்தகத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிடுவேன். தொழில்துறை பிரச்சனைகள், தொழிற்சங்கங்கள் இவை சம்பந்தமாக மாட்சிமை தாங்கிய அரசியாரின் அயல்நாட்டு தூதகங்களுடன் கடித போக்குவரத்து. ஜெர்மனியில், பிரான்சில், சுருங்கச் சொல்லின் ஐரோப்பா கண்டத்தின் எல்லா நாகரீக நாடுகளிலும் மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் இடையில் நிலவும் உறவுகளில் தீவிரமான மாற்றம் ஏற்படுவது இங்கிலாந்தில் இருப்பது போன்றே கண்கூடானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருப்பதை அயல் நாடுகளில் உள்ள ஆங்கிலேய முடியாட்சியின் பிரதிநிதிகள் இப்புத்தகத்தில் வெளிப்படையாகவே அறிவிக்கின்றனர். அதே நேரத்தில் அட்லாண்டிக் மாகடலின் மறுபுறத்தில் அடிமை முறை ரத்து செய்யப்பட்ட பின்னர் மூலதன உறவுகளிலும் நில உடைமை உறவுகளிலும் தீவிரமான மாற்றம் ஏற்படும் தருணம் நெருங்கிவிட்டதாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் துணை அதிபர் திருவாளர் வேடு பொதுக்கூட்டங்களில் பறைசாற்றினார். காலத்தின் அறிகுறிகள் இவை. அரச உடுப்புகளாலோ பாதிரி அங்கிகளாலோ இவற்றை மூடி மறைத்துவிட முடியாது. நாளைக்கே ஏதோ அதிசயம் நடக்கப் போவதன் அறிகுறிகள் இவை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய சமுதாயம் மாறாத கல்லுருவம் அன்று, மாற்றத்திற்குரிய உயிரமைப்பே. அது இடைவிடாமல் மாறிக்கொண்டும் இருக்கிறது என்ற திகுலுணர்வு ஆளும் வர்க்கங்கள் மத்தியிலேயே உதித்து கொண்டிருக்கிறது என்பதை அவை காட்டுகின்றன. இந்த நூலின் 2ஆம் பாகம் மூலதன சுற்றோட்டத்தின், அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் நிகழ்முறையும், புத்தகம் 2 மூலதனத்தின் வளர்ச்சி போக்கில் அது மேற்கொள்கிற பலதரப்பட்ட வடிவங்களையும், புத்தகம் 3 கடைசி பாகமான 3ஆவது பாகம் தத்துவத்தின் வரலாற்றையும் ஆராயும். விஞ்ஞான வழிபட்ட விமர்சனத்தின் அடிப்படையில் கூறப்படும் அபிப்பிராயங்கள் யாவற்றையும் வரவேற்கிறேன். பொதுஜன அபிப்பிராயம் என்று சொல்லப்படுவதன் விருப்பு வெறுப்புகளை பொறுத்தவரை இவற்றுக்கு நான் என்றுமே விட்டு கொடுத்ததில்லை. முன்போலவே இப்போதும் ஃப்ளாரன்ஸ் பெருங்கவிஞனின் கட்டளை வாசகம் எனதுமாகும். காரல் மார்க்ஸ், லண்டன், 1867 ஜூலை 25. 2ஆம் ஜெர்மன் பதிப்புக்கு பின்னுரை. காரல் மார்க்ஸ். 2ஆம் பதிப்பில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் பற்றி முதல் பதிப்பின் வாசகர்களுக்கு முதலில் தெரிவிக்க வேண்டும். புத்தகத்தின் முன்னிலும் தெளிவான ஒழுங்கமைப்பு உடனே பளிச்சிடுகிறது. கூடுதல் குறிப்புகள் எல்லா இடங்களிலும் 2ஆம் பதிப்புக்கான குறிப்புகளாக குறிக்கப்பட்டுள்ளன. கீழ்கண்டவை வாசகம் தொடர்பான மிக முக்கிய அம்சங்களாகும். அத்தியாயம் 1 பிரிவு 1 சகலவித பரிவர்த்தனை மதிப்பையும் தெரிவிக்கும் வழியாகிய சமன்பாடுகளை பகுத்தாய்வதிலிருந்து மதிப்பை கண்டுபிடிப்பதானது முன்னிலும் அதிக விஞ்ஞான கண்டுபிடிப்புடன் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மதிப்பின் சாரத்துக்கும் சமூக வழியில் அவசியமான உழைப்பு நேரத்தை கொண்டு மதிப்பின் பருமனை நிர்ணயிப்பதற்கும் இடையிலான தொடர்பு, இது முதல் பதிப்பில் ஜாடையாகவே குறிக்கப்பட்டது. இப்போது வெளிப்படையாகவே வற்புறுத்தி கூறப்பட்டுள்ளது. அத்தியாயம் 1 பிரிவு 3, அதாவது மதிப்பின் வடிவம், முழுவதும் திருத்தப்பட்டுள்ளது. இப்பணி வேறு எதனாலும் இல்லாவிட்டாலும் முதல் பதிப்பின் இருதர விளக்கத்தால் அவசியமாயிற்று. அந்த இருதர விளக்கத்துக்கு காரணம் ஹனோவரில் உள்ள எனது நண்பர் டாக்டர் குகல்மன் அவர்களே என்பதை இங்கே குறிப்பிடலாம். 1867 வசந்த காலத்தில் அவரை பார்க்க சென்றிருந்தேன்.
அப்போது ஹாம்பர்க்கிலிருந்து முதல் அச்சு படிகள் வந்து சேர்ந்தன. மதிப்பின் வடிவம் பற்றிய அனுபந்த முறையிலான இன்னும் அதிகமாக கற்பிக்கும் தன்மையுள்ள விளக்கம் பெரும்பாலான வாசகர்களுக்கு தேவை என்று அவர் எனக்கு உணர்த்தினார். முதல் அத்தியாயத்தின் கடைசி பிரிவான சரக்கின் மாய்மாலமும் என்ற பிரிவு பெரிதும் மாற்றப்பட்டுள்ளது. அத்தியாயம் 3 பிரிவு 1 அதாவது மதிப்பின் அளவை கவனமாக திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் முதல் பதிப்பில் இந்த பிரிவு குறித்து போதிய கவனம் செலுத்தப்படவில்லை. 1859 பெர்லின் பதிப்பான அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு என்ற நூலில் தரப்பட்டுள்ள விளக்கத்தை பார்க்குமாறு வாசகரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அத்தியாயம் 7 குறிப்பாக பகுதி 2 அதாவது தமிழ் பதிப்பு அத்தியாயம் 9 பிரிவு 2 பெருமளவு திருத்தி எழுதப்பட்டுள்ளது. சிறு திற வாசக மாற்றங்கள் அனைத்தையும் விவரித்து நேரத்தை வீணாக்க தேவையில்லை. இம்மாற்றங்கள் பல இடங்களில் முற்றிலும் நடை சம்பந்தப்பட்டவையே. அவை புத்தகம் முழுவதிலும் வருகின்றன. ஆயினும் ஜெர்மன் மூலத்தின் பல பகுதிகளுக்கு ஓரளவு முழுமையான மறுவார்ப்பு தேவைப்படுகிறது என்பதையும் மற்ற பகுதிகளுக்கு நடை சம்பந்தமாக ஓரளவு கடுமையான பதிப்பாசிரிய பணி தேவைப்படுகிறது என்பதையும் இன்னும் சில பகுதிகளில் எப்போதாவது வருகிற பிழைகளை தேடி பிடித்து நீக்க வேண்டியுள்ளது என்பதையும் பாரிஸில் வெளிவருகிற பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை சரிபார்த்த பின் இப்போது உணர்கிறேன். ஆனால் அதற்கு அவகாசம் இல்லை. ஏனெனில் புத்தகம் விற்று தீர்ந்து விட்டது என்றும் இரண்டாம் பதிப்பை அச்சிடும் வேலை 1872 ஜனவரியில் தொடங்கிவிட வேண்டும் என்றும் 1871 இலையுதிர் காலத்தில்தான் வேறு அவசர வேலையில் ஈடுபட்டிருந்த போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. தாஸ் கேபிட்டலுக்கு ஜெர்மானிய தொழிலாளி வர்க்கத்தின் விரிவான வட்டாரங்களில் அதிவேகமாய் நன்மதிப்பு கிட்டியுள்ளது. இது எனது கடும் உழைப்புக்கு கிடைத்த மிகச்சிறந்த வெகுமதியாகும். பொருளாதார விவகாரங்களில் முதலாளித்துவ கண்ணோட்டமுடையவரான வியன்னா தொழிலதிபர் திரு மேயர் பிரெஞ்சு ஜெர்மானிய போரின் போது வெளிப்படையான பிரசுரத்தில் வழக்கமாக ஜெர்மானியர்களுக்குரிய பரம்பரை உடைமையாக கருதப்பட்டு வந்த தத்துவ பேராற்றல் ஜெர்மனியில் படித்த வர்க்கங்கள் எனப்படுவனவற்றின் மத்தியில் அநேகமாய் அடியோடு மறைந்துவிட்டது என்றும், ஆனால் ஜெர்மானிய தொழிலாளி வர்க்கத்தின் மத்தியில் அந்த ஆற்றல் உயிர்த்தெழுந்து வெற்றி முழக்கமிடுகிறது என்றும் பொருத்தமாகவே எடுத்துரைத்தார். இன்று வரை ஜெர்மனியில் அரசியல் பொருளாதாரம் ஒரு வெளிநாட்டு விஞ்ஞானமே. குஸ்தவ் ஃபோன் ஹூலிக் தமது வர்த்தகம் தொழில்துறை பற்றிய வரலாற்று விவரிப்பு என்னும் நூலில் குறிப்பாக 1830 பிரசுரிக்கப்பட்ட முதல் 2 பாகங்களில் ஜெர்மனியின் முதலாளித்துவ பொருளாதார உற்பத்தி முறையின் வளர்ச்சியையும் ஆதலால் அந்நாட்டின் நவீன முதலாளித்துவ சமுதாயத்தின் வளர்ச்சியையும் தடுத்த வரலாற்று நிலைமைகளை விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். இவ்வாறு அரசியல் பொருளாதாரம் வேர்விட்டு வளர்வதற்கு வேண்டிய மண் இல்லாமல் போயிற்று. இந்த விஞ்ஞானத்தை தயாரான நிலையில் அப்படியே இங்கிலாந்திலிருந்தும் பிரான்சிலிருந்தும் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதன் ஜெர்மானிய பேராசிரியர்கள் பள்ளி பருவத்தினராகவே இருந்தனர். அயல்நாட்டு யதார்த்தத்தின் தத்துவ வெளியீட்டை அவர்கள் சூத்திரங்களின் தொகுப்பாக்கினார்கள். தம்மை சுற்றிலும் இருந்த சில்லறை வர்த்தக உலகத்தின் வாயிலாக அதனை வியாக்கியானம் செய்தனர். ஆதலால் தவறாகவே வியாக்கியானம் செய்தனர். முழு அளவுக்கு ஒதுக்கிவிட முடியாத உணர்வாகிய விஞ்ஞானத்துறையிலான ஏழாமை உணர்வும் உள்ளபடியே தங்களுக்கு அந்நியமான ஆய்வுப் பொருளை தீண்ட வேண்டியிருக்கிறதே என்ற சஞ்சலமும் இலக்கிய வரலாற்று புலமையின் ஆர்ப்பாட்டத்தை காட்டியோ அல்லது கமேரல் விஞ்ஞானங்கள் எனப்படுவற்றிலிருந்து கடன் வாங்கப்பட்ட சம்பந்தமில்லாத விவரங்களின் கலவையை கொண்டோ அரைகுறையாகவே மூடிமறைக்கப்பட்டன. நுனிப்புள்ளறிவு கூலமாகிய இந்த விஞ்ஞானங்களின் தீக்குழியை மிதித்து கடப்பாரே ஜெர்மானிய அதிகார வர்க்கத்தினராய் தேர்வு பெற முடியும். 1848க்கு பிறகு முதலாளித்துவ பொருளுற்பத்தி ஜெர்மனியில் துரிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போது அது ஊக வாணிபம், மோசடி இவற்றின் முழு வளர்ச்சி கட்டத்தில் உள்ளது. ஆனால் நம் தொழில்முறை பொருளாதார அறிஞர்களுக்கு கெட்டகாலம் தீர்ந்தபாடில்லை. நேர்மையான விதத்தில் அரசியல் பொருளாதாரத்தை அவர்கள் அணுக முடிந்த நேரத்தில் நவீனகால பொருளாதார நிலைமைகள் உண்மையில் ஜெர்மனியில் நிலவவில்லை. முடிவில் இந்நிலைமைகள் நிலவத் தொடங்கின என்றாலும் முதலாளித்துவ பார்வையின் எல்லைகளுக்குள் அவற்றை மெய்யாகவும் பாரபட்சமின்றியும் ஆராய்வதற்கு முன்போல் இடமளிக்காத சூழ்நிலைகளில்தான் அவை நிலவத் தொடங்கின. அரசியல் பொருளாதாரம் அந்த முதலாளித்துவ பார்வையின் எல்லைகளுக்குட்பட்டிருக்குமாயின் முதலாளித்துவ முறை சமுதாய பொருளுற்பத்தியின் பரிணாமத்தில் வந்து போகிற வரலாற்று கட்டமாக கருதப்படாமல் சமுதாய பொருளுற்பத்தியின் அறுதியான இறுதி வடிவமாக கருதப்படுமாயின் வர்க்க போராட்டம் முதிரடங்கியிருக்கும் வரைதான் அல்லது தனித்த எப்போதேனும் எங்கேனும் நேரிடுகிற நிகழ்வுகளில் மட்டுமே புலப்படும் வரைதான் அரசியல் பொருளாதாரம் ஒரு விஞ்ஞானமாக நீடிக்க முடியும். இங்கிலாந்தை எடுத்துக்கொள்வோம். அதன் அரசியல் பொருளாதாரம் வர்க்க போராட்டம் இன்னும் வளர்ச்சியடையா காலத்தியதாகும். அதன் கடைசி பெரும் பிரதிநிதியான ரிக்கார்டோ
இறுதிக்கட்டத்தில் வர்க்க நலன்களின் பகைமையை, கூலி லாபம் நிலவாடகை இவற்றின் பகைமையை இயற்கையின் சமுதாய விதி என வெகுளித்தனமாய் கருதி கொண்டு உணர்வுபூர்வமாய் இந்த பகைமையை தொடக்கமாக வைத்து தமது ஆராய்ச்சிகளை நடத்துகிறார். ஆனால் இப்படி தொடங்கியதன் மூலம் முதலாளித்துவ பொருளாதார விஞ்ஞானம் இனிமேல் தாண்டி செல்ல முடியாத எல்லைகளை அடைந்திருந்தது. ரிக்கார்டோவின் ஆயுட்காலத்திலேயே அவருக்கு எதிராக சிஸ்மொந்தி வாயிலான குற்ற விமர்சனத்தை அது சந்தித்தது. அடுத்து வந்த 1820 முதல் 1830 வரையிலான காலம் இங்கிலாந்தில் அரசியல் பொருளாதார துறையில் விஞ்ஞான செயல்முனைப்புக்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ரிக்கார்டோவின் தத்துவம் பழைய மரபுடன் போட்டியிடும் காலமாகவும் அதே அளவுக்கு அத்தத்துவத்தை கொச்சைப்படுத்தி விரிவாக்கும் காலமாகவும் இருந்தது. விறுவிறுப்பான போட்டி பந்தயங்கள் நடந்தன. அப்போது என்ன நடந்தது என்று பொதுவாக கண்டத்து நாடுகளுக்கு அதிகம் தெரியவில்லை. ஏனெனில் இந்த சர்ச்சை விமர்சன ஏடுகளில் வரும் கட்டுரைகளிலும் எப்போதேனும் வெளிவரும் நூல்களிலும் சுரங்களிலும் பெரும்பகுதி சிதறுண்டே வெளிப்படுகிறது. இந்த சர்ச்சையின் காழ்ப்புணர்வற்ற தன்மைக்கு ரிக்கார்டோவின் தத்துவம் ஏற்கனவே விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் மீதான தாக்குதலுக்கு ஆயுதமாக பயன்படுகிறது என்ற போதிலும் அந்த நேரத்தின் நிலைமைகளே காரணம். ஒருபுறம் நவீன தொழில்துறை என்பதே அப்போதுதான் பிள்ளை பிராயத்தை கடந்து வந்து கொண்டிருந்தது. 1825ஆம் வருட நெருக்கடியுடன் அதன் நவீன கால வாழ்க்கையின் முதலாவது காலவட்ட சகடம் ஆரம்பமாகிறது என்ற உண்மை இதனை ருசிப்பிக்கிறது. மறுபுறம் ஒரு பக்கத்தில் புனித கூட்டை, அதாவது ஹோலி அலையன்ஸ் சுற்றி திரண்ட அரசாங்கங்கள், பிரபுத்துவ உயர்குடியாளர், அதாவது ஃபியூடல் அரிஸ்டோக்ரசி ஆகியோருக்கும், மறுபக்கத்தில் முதலாளி வர்க்கத்தின் தலைமையிலான மக்கள் திரள்களுக்கும் இடையிலான சச்சரவால் அரசியலிலும் தொழில்துறை மூலதனத்துக்கும் பிரபுத்துவ உயர்குடியாளரின் நிலச்சொத்துக்கும் இடையிலான சண்டையால் பொருளாதாரத்திலும், இச்சண்டை பிரான்சில் சிறு நிலவுடைமைக்கும் பெருநிலவுடைக்கும் இடையிலான எதிர்ப்பால் மூடிமறைக்கப்பட்டது. இங்கிலாந்தில் தானிய சட்டங்களுக்கு, அதாவது கார்ன் லாஸ் பின்னர் வெளிப்படையாக மூண்டது. மூலதனத்துக்கும் உழைப்புக்கும் இடையிலான வர்க்க போராட்டம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இந்த நேரத்தில் இங்கிலாந்தின் அரசியல் பொருளாதார இலக்கியம் டாக்டர் கெனேயின் மரணத்துக்கு பின்னர் பிரான்சில் புயலென புறப்பட்ட முன்னேற்ற இயக்கத்தை நினைவுபடுத்துகிறது. ஆனால் செயின்ட் மார்ட்டினின் கோடைகாலம் வசந்தத்தை நினைவுபடுத்துவது போன்றதே இது. 1830ஆம் ஆண்டு தீர்மானகரமான நெருக்கடியை உடனழைத்து வந்தது. பிரான்சிலும் இங்கிலாந்திலும் முதலாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தது. அது முதல் வர்க்க போராட்டமானது நடைமுறையிலும் அதேபோல் தத்துவத்துறையிலும் மேலும் மேலும் பகிரங்கமான அச்சுறுத்தும் தன்மையுள்ள வழிகளில் நடந்தது. அது விஞ்ஞான வழிபட்ட முதலாளித்துவ அரசியல் பொருளாதாரத்திற்கு சாவு மணி அடித்தது. அது முதல் இந்த தேற்றம் சரியா, அந்த தேற்றம் சரியா என்ற கேள்வி மறைந்து விட்டது. அது மூலதனத்துக்கு உபயோகமுள்ளதா, ஊறு செய்வதா, உசிதமானதா, உசிதமற்றதா, அரசியல் வழியில் ஆபத்தானதா, ஆபத்தற்றதா, இதுவே கேள்வியாயிற்று. விருப்பு வெறுப்பற்ற ஆராய்ச்சியாளர்களின் இடத்திற்கு கூலிக்கமர்த்தப்பட்ட பரிசு போட்டியாளர்கள் வந்தார்கள். உண்மையான விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பதில் சப்பை கட்டுவாதிகளின் குற்றநெஞ்சும் கெடுமதியும் அரங்கேறின. ஆயினும் தொழிலதிபர்களான காப்டன், பிரைட் ஆகியோரின் தலைமையில் தானிய சட்ட எதிர்ப்பு கழகம் ஒரு பிரசுர பிரளயத்தில் உலகை ஆழ்த்தும் விதத்தில் வெளியிட்ட பகட்டான பிரசுரங்களும் கூட நிலம்படைத்த பிரபுத்துவ உயர்குடிக்கு எதிரான அவற்றின் வாதப்போரின் காரணத்தால் விஞ்ஞான வழியில் இல்லாவிட்டாலும் வரலாற்று வழியில் அக்கறைக்குரியவையாகும். ஆனால் அதன் பிறகு சர் ராபர்ட் பீல் தொடங்கி வைத்த தடையிலா வாணிப சட்ட தொடர் கொச்சை பொருளாதாரத்திடமிருந்து, அதாவது வல்கர் எக்கானமி, அதன் கடைசி பல்லான இதனையும் பிடுங்கிவிட்டது. 1848 முதல் 49 காலத்திய கண்டந்தழுவிய புரட்சியின் பிரதிபலிப்பு இங்கிலாந்திலும் காணப்பட்டது. இன்னமும் ஓரளவு விஞ்ஞான அருகதைக்கு உரிமை கொண்டாடியோரும் ஆளும் வர்க்கங்களின் குதர்க்கவாதிகளாகவும் துதிபாடுவோராகவுமே இருந்துவிடக்கூடாதென ஆசைப்பட்டோரும் மூலதனத்தின் அரசியல் பொருளாதாரத்தை இனிமேலும் புறக்கணிக்க முடியாத பாட்டாளி வர்க்கத்தின் கோரிக்கைகளுடன் இசைவுபடுத்த முயன்றனர். மேலெழுந்த வாரியாக இசைவுபடுத்த முயலும் அவியல்வாதம் இதிலிருந்தே பிறந்தது. ஜான் ஸ்டூவர்ட் மில் இவ்வாதத்தின் மிகச்சிறந்த பிரதிநிதி ஆவார். இது முதலாளித்துவ அரசியல் பொருளாதாரம் போண்டியாகிவிட்டதன் அறிவிப்பாகும். ருஷ்ய பேரறிஞரும் விமர்சகருமான சி செர்னிசேவ்ஸ்கி மில்லின் கருத்துப்படி அரசியல் பொருளாதாரத்தின் உருவரைகள் எனும் தமது நூலில் இதை ஒரு வித்தகருக்குரிய முறையில் விவரித்துள்ளார். ஆகவே பிரான்சிலும் இங்கிலாந்திலும் முதலாளித்துவ பொருளுற்பத்தி முறையின் பகமை குணம் உக்கிரமிக்க வர்க்க மோதலில் வெளிப்பட்ட பின்னரே அவ்வுற்பத்தி முறை ஜெர்மனியில் உச்சகட்டத்தை அடைந்தது. மேலும் இதற்கிடையில் ஜெர்மானிய பாட்டாளி வர்க்கம்
ஜெர்மானிய முதலாளி வர்க்கத்தை விட மிக தெளிவான வர்க்க உணர்வை பெற்றிருந்தது. இவ்வாறு ஜெர்மனியில் முதலாளித்துவ அரசியல் பொருளாதார விஞ்ஞானம் கடைசியில் சாத்தியமென தோன்றிய அக்கணமே அது யதார்த்தத்தில் மீண்டும் சாத்தியமற்றதாகிவிட்டது. இந்நிலையில் அதன் பேராசிரியர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்தனர். காரிய நோக்குள்ள வியாபார கூட்டமாகிய ஒரு பிரிவு கொச்சை பொருளாதார சப்பை கட்டுவாதிகளின் மிக மேம்போக்கான எனவே மிக பொருத்தமான பிரதிநிதியாகிய பாஸ்தியாவின் கும்பலில் சேர்ந்தது. தமது விஞ்ஞானத்தின் பேராசிரிய மேன்மை குறித்து கர்வமிக்கதாகிய மற்றொரு பிரிவு இணக்கம் காண முடியாதவற்றை இணக்கம் காண செய்யும் முயற்சியில் காண முடியாதவற்றை ஜான் ஸ்டூவர்ட் மில்லை பின்பற்றியது. முதலாளித்துவ அரசியல் பொருளாதாரத்தின் தொல்சீர் காலத்தில் போலவே அதன் வீழ்ச்சி காலத்திலும் ஜெர்மானியர்கள் வெறும் பள்ளி சிறுவர்களாகவும் போலிகளாகவும் பின் செல்வோராகவும் பெரும் அந்நிய மொத்த வியாபார நிறுவனத்துக்கு சேவை செய்யும் சிறு சில்லறை வியாபாரிகளாகவும் அங்காடிக்காரர்களாகவும் இருந்தனர். ஆகவே ஜெர்மானிய சமுதாயத்தின் விசேஷமான வரலாற்று வளர்ச்சி அந்த நாட்டில் முதலாளித்துவ அரசியல் பொருளாதாரத்தின் சுயமான முயற்சியை அறவே தடுத்து விடுகிறது. ஆனால் அந்த பொருளாதாரத்தின் விமர்சனத்தை அது தடுத்து விடவில்லை. இப்படிப்பட்ட விமர்சனம் ஒரு வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துமாயின் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை வீழ்த்துவதையும் எல்லா வர்க்கங்களையுமே இறுதியாக இல்லாதொழிப்பதையும் தனது வரலாற்று பணியாக கொண்ட வர்க்கத்தையே, அதாவது பாட்டாளி வர்க்கத்தையே அது பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ஜெர்மானிய முதலாளி வர்க்கத்தின் கற்றாரும் கல்லாதாருமான பிரதிநிதிகள் எனது முந்தைய எழுத்துக்களை எப்படி மௌனம் சாதித்து கொன்றார்களோ அதுபோலவே தாஸ் கேபிட்டலையும் மௌனம் சாதித்தே கொன்றுவிடலாமென முதலில் முயன்றனர். இந்த தந்திரம் இனி காலத்தின் நிலைமைகளுக்கு பொருந்தாது என்பதை கண்டதும் அவர்கள் எனது புத்தகத்தை விமர்சிக்கும் தோரணையில் முதலாளித்துவ உள்ளத்தை சாந்தப்படுத்துவதற்கான நியமங்களை எழுதினர். ஆனால் அவர்கள் தொழிலாளர்களின் பத்திரிகை உலகில் தங்களை விடவும் வலிமை வாய்ந்த எதிராளிகளை கண்டனர். ஃபோல்க்ஸ்டாத்தில் ஜோசப் டீட்ஸ்கென் எழுதிய கட்டுரைகளை பார்க்கவும். இவர்களுக்கு, அதாவது நாளது வரைக்கும் அவர்கள் பதில் சொன்னார்கள் இல்லை. தாஸ் கேபிட்டலின் அருமையானதொரு ரொஷ்ய மொழிபெயர்ப்பு 1872 வசந்த காலத்தில் வெளிவந்தது. 3000 பிரதிகள் கொண்ட பதிப்பு இதற்குள் அநேகமாக விற்று தெரிந்துவிட்டது. 1871 கீவ் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளாதார பேராசிரியரான நீ சீஃபர் மதிப்பு மற்றும் மூலதனம் பற்றிய டேவிட் ரிக்கார்டோவின் தத்துவம் என்ற தமது நூலில் மதிப்பு, பணம், மூலதனம் இவை பற்றிய என் தத்துவம் அதன் அடிப்படை அம்சங்களில் ஸ்மித், ரிக்கார்டோ ஆகியோரது போதனையின் அவசிய தொடர்ச்சியாகும் என்று குறிப்பிட்டார். இந்நூலாசிரியர் முழுக்க முழுக்க தத்துவார்த்தமான நிலையை முரணின்றியும் உறுதியாகவும் கிரகித்திருப்பது இச்சிறந்த நூலை வாசிக்கிற மேற்கு ஐரோப்பியரை பிரமிக்க செய்வதாயுள்ளது. தாஸ் கேபிட்டலில் கையாளப்பட்டுள்ள வழிமுறை சரிவர புரிந்து கொள்ளப்படவில்லை. அது பற்றி உருவாகியுள்ள ஒன்றுக்கொன்று முரணான பலவித கருத்தோட்டங்களிலிருந்தே இது தெளிவாகிறது. எடுத்துக்காட்டாக, பாரிஸ் ரெவ்யூ பாசிட்டிவிஸ்ட் என்னை கடிந்து கொள்கிறது. ஒருபுறம் நான் பொருளாதார இயலை மாறா நிலைவாத முறையில் அணுகுகிறேனாம், மறுபுறம் நினைத்து பாருங்கள், உள்ளபடியே இருக்கிற உண்மைகளை விமர்சன முறையில் பகுத்தாய்வதுடன் நின்று விடுகிறேனாம். வருங்கால உணவகங்களுக்கு உண்டி வகை குறிப்புகள், அதாவது கோண்டிய சமையல் முறைகள் தயாரிக்கவில்லையாம். மாறா நிலைவாதம் என்ற கண்டனத்துக்கு பதில் சொல்லும் விதத்தில் பேராசிரியர் ஷீஃபர் குறிப்பிடுகிறார், மார்க்சின் வழிமுறை உள்ளபடியே தத்துவத்தின் பார்ப்பட்டதாய் உள்ளவரை ஆங்கிலேய மரபு முழுமைக்கும் உரிய உய்த்தறியும் ஆய்வு முறையாகும். இம்மரபின் நிறைகுறைகள் மிகச்சிறந்த தத்துவார்த்த பொருளாதார இயலினர் அனைவருக்கும் பொதுவானையாகும். மோபிளாக் லெஸ் தியோரிசஸ்னஸ் டு சோசியலிம்ஸ் அண்ட் அலிமெக்ன் எக்ஸ்ட்ரைட் டு ஜேர்னல் டூஸ் எக்னாமிக்ஸ் ஜூலியட் எட் அவுட் 1872 என்ற நூலில் எனது வழிமுறை பகுப்பாய்வு முறையிலானது என்று கண்டுபிடிக்கிறார். ஜெர்மானிய விமர்சனங்கள் ஹெகலிய நுட்பவாத முறை என்று சொல்லி கூச்சலிடுவது உண்மைதான். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை சேர்ந்த ஐரோப்பியன் மெசஞ்சர் பிரத்யேகமாக தாஸ் கேபிட்டலின் வழிமுறையை பற்றிய ஒரு கட்டுரையில், அதாவது 1872 மே இதழ் பக்கம் 427 to 436, எனது ஆராய்ச்சி முறை முழுக்க யதார்த்தபூர்வமாக இருப்பதாகவும், ஆனால் துர்பாக்கியவசமாக எனது முன்வைக்கும் முறை ஜெர்மானிய இயக்கவியல் முறையாய் இருப்பதாகவும் கூறுகிறது. அது குறிப்பிடுகிறது, எடுத்த எடுப்பில் விஷயத்தை முன்வைக்கும் வெளிவடிவத்தின் அடிப்படையில் முடிவு கூறுவதானால் மார்க்ஸ் கருத்தியல் தத்துவ ஞானிகளிலேயே எப்போதும் கருத்தியல் என்ற சொல்லின் ஜெர்மானிய அர்த்தத்தில், அதாவது கெட்ட அர்த்தத்தில் மிகவும் கருத்தியலான தத்துவ ஞானி ஆவார் என்கிறார். ஆனால் உண்மையிலேயே பொருளாதார விமர்சன பணியில் தமது முன்னோடிகள் அனைவரை விடவும்
அவர் எண்ணிறந்த மடங்கு அதிக யதார்த்த நோக்கு உடையவராவார். அவரை எந்த அர்த்தத்திலும் கருத்தியல்வாதி என அழைக்க முடியாது என்கிறார். இதை எழுதியவரின் விமர்சனத்திலிருந்தே சில பகுதிகளை எடுத்துக்காட்டி அவருக்கு பதிலளிப்பதே உத்தமம். எனது வாசகர்களில் ருஷ்ய மூலத்தை படித்து பார்க்க முடியாதவர்களான சிலருக்கும் இந்த பகுதிகள் பயன்படக்கூடியவை. 1859 பெர்லினில் பிரசுரிக்கப்பட்ட எனது அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கான முன்னுரையில் பக்கம் 4 முதல் பக்கம் 7 வரை எனது வழிமுறையின் பொருள்முதல்வாத அடிப்படையை நான் விவரிக்கிற பகுதியை எடுத்துக்காட்டிய பின்னர் இந்த எழுத்தாளர் சொல்கிறார், மார்க்சுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது யாதென்றால் தாம் ஆராய முற்பட்டுள்ள புலப்பாடுகளின் விதியை கண்டுபிடிப்பதே. குறிப்பிட்ட வரலாற்று காலத்திற்குள் திட்டமான வடிவத்தையும் பரஸ்பர தொடர்பையும் கொண்டுள்ள இப்புலப்பாடுகளை ஆளுகிற விதி மட்டுமன்று அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவை திரிந்து மாறுபடுவது பற்றிய, வளர்ச்சியடைவது பற்றிய, அதாவது வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு, தொடர்புகளின் ஒரு வரிசையிலிருந்து வேறொரு வரிசைக்கு மாறி செல்வது பற்றிய விதி அவருக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த விதியை கண்டுபிடித்த உடனேயே அதனை சமூக வாழ்வில் வெளிக்காட்டுகிற விளைவுகளை அவர் நுணுக்கமாக ஆராய்கிறார். ஆதலால் மார்க்ஸ் ஒன்றை பற்றி மட்டுமே கவலை கொள்கிறார், சமூக நிலைமைகளின் நிர்ணயமான அமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர வேண்டிய அவசியத்தை விடா கண்டிப்பான விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் உணர்த்துவதை பற்றியும், அடிப்படை தொடக்க ஆதாரங்களாக அவருக்கு பயன்படுகிற உண்மைகளை முடிந்தவரை பாரபட்சமின்றி நிலைநாட்டுவதை பற்றியும் மட்டுமே கவலை கொள்கிறார். இன்றுள்ள அமைப்பின் அவசியம் இவ்வமைப்பு தவிர்க்க முடியாமலேயே மறைந்து அதனிடத்துக்கு வரவேண்டிய இன்னொரு அமைப்பின் அவசியம் ஆகிய இரு அவசியங்களையும் மனிதர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், உணர்ந்திருந்தாலும் உணராதிருந்தாலும் இப்படித்தான் நிகழும் என்பதையும் அவர் ஒருங்கே நிரூபித்து விட்டாலே இதற்கு போதுமானது. மார்க்ஸ் சமுதாயத்தின் இயக்கத்தை இயற்கை வரலாற்று நிகழ்முறையாக அணுகுகிறார். இந்நிகழ்முறையை ஆளுகிற விதிகள் மனித சித்தத்தையும் உணர்வையும் மதிநுட்பத்தையும் நிர்ணயம் செய்பவை என கொள்கிறார். நாகரிகத்தின் வரலாற்றில் உணர்வு அம்சம் இவ்வளவு கீழ்நிலை பாத்திரத்தை வகிக்கிறதென்றால் நாகரிகத்தை கருப்பொருளாக கொண்ட ஒரு விமர்சன ஆராய்ச்சி உணர்வின் எந்த வடிவத்தையும் அல்லது எந்த பயனையும் அடிப்படையாக கொண்டிருக்க முடியாது என்பது கூறாமல் விளங்கும். இப்படி சொல்வதன் பொருள் அதன் தொடக்க ஆதாரமாக பயன்படக்கூடியது கருத்தன்று, பொருளாயத புலப்பாடே என்பதாகும். இப்படிப்பட்ட ஆராய்ச்சி ஒரு நிகழ்வை கருத்துகளோடு அல்லாமல் இன்னொரு நிகழ்வோடு மோதவிட்டும் ஒப்பிட்டும் பார்ப்பதுடன் நின்று கொள்ளும். முடிந்தவரை சரிநுட்பமாக இரு நிகழ்வுகளையும் ஆராய்வதும் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தினால் உண்மையிலேயே ஒரு பரிணாமத்தின் வெவ்வேறு அம்சங்களாக இவை அமைவதும் இவ்வாராய்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். ஆனால் அனைத்திலும் மிக முக்கியமானது இப்படி ஒரு பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்கள் வெளிப்படுத்துகிற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளின் தொடரை, வரிசை கிரமங்கள் மற்றும் சங்கிலி தொடர்களை விடா கண்டிப்புடன் பகுத்தாய்வதாகும். ஆனால் பொருளாதார வாழ்வின் பொது விதிகள் நிகழ்காலத்துக்கு பிரயோகிக்கப்பட்டாலும் இறந்த காலத்துக்கு பிரயோகிக்கப்பட்டாலும் ஒன்றே என கூறப்படும். இதனை மார்க்ஸ் நேரடியாக மறுக்கிறார். இப்படிப்பட்ட பரம சூக்கும விதிகள் கிடையாது என்கிறார். மாறாக ஒவ்வொரு வரலாற்று காலத்துக்கும் அதற்கே உரிய விதிகள் இருப்பதாக கூறுகிறார். சமுதாயம் குறிப்பிட்ட வளர்ச்சி காலத்தை வாழ்ந்து முடித்துவிட்டு குறிப்பிட்ட ஒரு கட்டத்திலிருந்து குறிப்பிட்ட இன்னொரு கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அது இதர விதிகளுக்கும் கீழ்ப்பட்டதாக இருக்க தொடங்குகிறது. சுருங்க சொல்லின் இதர உயிரியற் கிளைகளில் காணப்படும் பரிணாமத்தின் வரலாற்றுக்கு இணையானதொரு புலப்பாட்டை பொருளாதார வாழ்க்கை நமக்கு வழங்குகிறது. பழைய பொருளாதார அறிஞர்கள் பொருளாதார விதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவற்றை பௌதிகம், ரசாயனம் இவற்றின் விதிகளுக்கு ஒப்பானவையாக காட்டினார்கள். தாவரங்கள் அல்லது மிருகங்கள் எந்த அளவுக்கு அடிப்படையிலேயே தம்மிடையே வேறுபடுகின்றனவோ அந்த அளவுக்கு அடிப்படையிலேயே சமூக உயிரமைப்புகள், அதாவது சோசியல் ஆர்கனிசம்ஸ் தம்மிடையே வேறுபடுகின்றன என்பதை புலப்பாடுகளின் இன்னும் செம்மையான பகுப்பாய்வு காட்டுகிறது. அது மட்டுமன்று, அந்த முழு உயிரமைப்புகளின் வேறுபட்ட வடிவமைப்பு, அவற்றின் தனித்தனி அங்கங்களின் மாறுபாடுகள், அந்த அங்கங்கள் செயல்படுகிற வேறுபட்ட நிலைமைகள் முதலானவற்றின் காரணத்தால் ஒரே புலப்பாடு முற்றிலும் வெவ்வேறான விதிகளுக்கு ஆட்படுகிறது. உதாரணமாக, மக்கள் தொகை பற்றிய விதி எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒன்றே என்பதை மார்க்ஸ் மறுக்கிறார். மாறாக ஒவ்வொரு வளர்ச்சி கட்டமும் அதற்கேயுரிய மக்கள் தொகை விதிகளை உடையது என்கிறார். உற்பத்தி திறனின் வளர்ச்சி நிலை வேறுபடுவதற்கேற்ப சமுதாய நிலைமைகளும் அவற்றை ஆளுகிற விதிகளும் கூட வேறுபடுகின்றன. இந்த கோணத்தில் மூலதனத்தின் ஆட்சியால் நிறுவப்பட்ட பொருளாதார அமைப்பை புரிந்து கொள்வது, விளக்குவது என்ற பணியை மார்க்ஸ் மேற்கொள்கையில் பொருளாதார வாழ்வு பற்றிய துல்லியமான ஆராய்ச்சி ஒவ்வொன்றுக்கும் இருக்க வேண்டிய நோக்கத்தையே
கராரான விஞ்ஞான வழியில் வகுத்துரைக்கிறார். குறிப்பிட்ட சமூக உயிர் அமைப்பின் பிறப்பையும் வாழ்வையும் வளர்ச்சியையும் இறப்பையும் இறந்ததன் இடத்துக்கு இன்னும் உயர்ந்த இன்னொரு உயிரமைப்பு வருவதையும் ஒழுங்கு இயக்குகிற தனிவகை விதிகளை வெளிப்படுத்துவதிலேயே இத்தகைய ஆராய்ச்சியின் விஞ்ஞான மதிப்பு அடங்கியுள்ளது. மார்க்சின் நூல் உண்மையிலேயே மதிப்பை பெற்றுள்ளது. உள்ளபடியே எனது வழிமுறை என்று இந்த எழுத்தாளர் எதை எடுத்துக்கொள்கிறாரோ அதை இவ்வாறு பளிச்சிடும் விதத்திலும், அதாவது அம்முறையை நான் கையாண்டிருப்பதை பொறுத்த மட்டில் விஷால மனப்பாங்குடனும் சித்தரிக்கிறார். இப்படி அவர் சித்தரிப்பது இயக்கவியல் வழிமுறையைத்தானே. முன்வைக்கும் முறை ஆராய்ச்சி முறையிலிருந்து வடிவத்தில் வேறுபட்டே தீரும். ஆராய்ச்சி முறையானது ஆதாரங்களை விவரமாக பயன்படுத்தி கொள்ளவும் அவற்றின் வெவ்வேறு வளர்ச்சி வடிவங்களை பகுத்தாயவும் அவ்வடிவங்களின் உள் வளர்ச்சி வடிவங்களை பகுத்தாயவும் அவ்வடிவங்களின் தொடர்பை கண்டறியவும் வேண்டியிருக்கிறது. இந்த வேலை முடிந்த பிறகுதான் மெய்யான இயக்கத்தை தக்க முறையில் விவரிக்க முடியும். இதை வெற்றிகரமாக செய்துவிட்டால் ஆய்வு பொருளின் ஜீவன் ஒரு கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல் உருச்சிதையாமல் பிரதிபலிக்குமாறு செய்துவிட்டால் முன்கூட்டியே மனத்துள் வகுக்கப்பட்ட திட்டமே நம்முன் தெரிவது போன்ற தோற்றம் ஏற்படக்கூடும். எனது இயக்கவியல் வழிமுறை ஹெகலிய வழிமுறையிலிருந்து வேறுபட்டது மட்டுமன்று, அதற்கு நேர் எதிரானதுமாகும். ஹெகலுக்கு மனித மூளையின் உயிர் நிகழ்முறையானது, அதாவது சிந்தனை நிகழ்முறையானது, இதனை அவர் கருத்து என்ற பெயரில் சுயேட்சையான கர்த்தாவாகவே மாற்றிவிடுகிறார். யதார்த்த உலகத்தின் படைப்பாளி ஆகும். யதார்த்த உலகம் அதாவது கருத்தின் புற வடிவமே, புலப்பாட்டு வடிவமே அன்றி வேறில்லை. மாறாக எனக்கு கருத்துலகம் என்பது மனித உள்ளத்தால் பிரதிபலிக்கப்பட்டு சிந்தனை வடிவங்களாக மாற்றப்படுகிற பொருளுலகமே அன்றி வேறில்லை. ஹெகலிய இயக்கவியலின் மாயாவாத அம்சத்தை சுமார் 30 ஆண்டுகள் முன்னரே, அது மோகத்துக்குரிய மோஸ்தராக இருந்து வந்த காலத்திலேயே நான் கண்டன விமர்சனத்துக்குள்ளாக்கினேன். ஆனால் தாஸ் கேபிட்டலின் முதல் பாகத்துக்கான வேலையில் நான் ஈடுபட்டிருக்கையில் இன்று பண்பட்ட ஜெர்மன் மொழியில் வாய்களிய பேசுகிற சிடுசிடுப்பான மண்டைக்கணம் ஏறிய மட்டரகமான சந்ததியர் ஹெகலை செத்த நாயாக, அதாவது லெஸ்ஸிங்கின் காலத்தால் தீரர் மோசஸ் மெண்டல்சோன் எப்படி ஸ்பினோசாவை பாவித்தாரோ அப்படி பாவித்து அகமகிழ்வெய்தினர். எனவே அந்த மாபெரும் சிந்தனையாளரின் மாணவன் நான் என்று பகிரங்கமாக பறைசாற்றினேன். ஏன், மதிப்பின் தத்துவம் பற்றிய அத்தியாயத்தில் பல இடங்களில் பிரத்யேகமாய் ஹெகலுக்கேயுரிய தெரிவிப்பு முறைகளை கையாண்டு பார்த்தேன். ஹெகலின் கையில் இயக்கவியல் மாயாவாத தன்மைக்கு உள்ளாகிறது என்றாலும் அதன் பொதுவான செயற்பாட்டு வடிவத்தை விரிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் முதலாக முன்வைத்தவர் அவரே. அவரிடம் இயக்கவியல் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது. மாயாவாத சிப்பிக்குள் மறைந்துள்ள அறிவார்ந்த முத்தை காண வேண்டுமென்றால் அதனை நேராக திருப்பி நிறுத்த வேண்டும். இயக்கவியல் அதன் மாயாவாத வடிவத்தில் ஜெர்மனியின் புது மோஸ்தராயிற்று. ஏனெனில் நிலவுகிற அமைப்பை அது உயர்த்தி காட்டுவதாகவும் போற்றி புகழ்வதாகவும் தோன்றியது. அதன் அறிவார்ந்த வடிவத்தில் முதலாளிவர்க்கு ஆளுகைக்கும் அதன் வரட்டு சூத்திர பேராசிரியர்களுக்கும் அது ஓர் அடுக்காத அவக்கேடு. ஏனெனில் இருக்கிற நிலவரத்தை அது கிரகித்தறிந்து ஆமென்று அங்கீகரிப்பதில் அந்த நிலவரத்தின் நிலை மறுப்பையும் அதன் தவிர்க்க முடியாத தகர்வையும் அங்கீகரிப்பதும் அதே போதில் உள்ளடங்குகிறது. மேலும் ஏனெனில் வரலாற்று வழியில் வளர்ச்சியடைந்த ஒவ்வொரு சமுதாய வடிவமும் ஆற்றலுக்கான இயக்கத்தில் இருப்பதாக அது கருதுகிறது. ஆகவே அதன் கனநேர இருத்தலை மட்டுமல்லாமல் அதே அளவுக்கு அதன் மாறி மறையும் தன்மையையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. மேலும் ஏனெனில் அது எந்த ஏமாற்றத்துக்கும் பலியாவதில்லை. அது சாராம்சத்தில் விமர்சன பார்வையுடையதும் புரட்சிகரமானதும் ஆகும். முதலாளித்துவ சமுதாய இயக்கத்தில் உள்ளார்ந்துள்ள முரண்பாடுகள் நவீன தொழில்துறையின் காலவட்ட சகடத்தில் ஏற்படும் மாற்றங்களின் வாயிலாக காரியாம்ச முதலாளிக்கு மனதில் பதிகின்றன. சர்வ வியாபக நெருக்கடி இச்சகடத்தின் முத்தாய்ப்பாகும். இந்த நெருக்கடி இதுவரை பூர்வாங்க கட்டத்திலேயே உள்ளதென்றாலும் மீண்டும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தனது செயற்களத்தின் சர்வ வியாபக தன்மையாலும் தனது செயலின் உக்கிரத்தாலும் புதிய புனித பிரஷ்ய ஜெர்மானிய சாம்ராஜ்யத்தின் துதிபாடிகளான நேற்று முளைத்த காளான்களின் மண்டையிலும் கூட இயக்கவியலை புகுத்தும். கார்ல் மார்க்ஸ், லண்டன், 1873 ஜனவரி 24.